12th ஃபினிஷ் பண்ண வாட்டி நம்ம ரெண்டே கேட்டகரிக்குள்ளார தான் வருவோம். ஒன்று, ஒரு வழியாக இந்த ஸ்கூல் லைஃப்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் காலேஜ் போகிறேன், மாஸ் பண்ணுறேன், இது ஒரு கேட்டகரி. செகண்ட், 12th இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, நான் என் ஸ்கூல் லைஃப்பை மிஸ் பண்ண போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ண போகிறேன், என்னோடய லன்ச் டைமை மிஸ் பண்ண போகிறேன், என் ஃபேக்கல்ட்டிஸை மிஸ் பண்ண போகிறேன். வெயிட், ஃபேக்கல்ட்டிஸ்லாம் யாராவது மிஸ் பண்ணுவீங்களா என்ன? இந்த மாதிரி மிஸ்ஸிங் ஃபீலிங் சைடில் இருக்கவங்க ஒரு கேட்டகரி. இந்த ரெண்டு கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் இப்போது நீங்கள் அதுவும் எக்ஸாக்டாக இந்த டைம் ஃபேஸில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு காமனான கொஸ்டின் என்னவாக இருக்குன்னா, வாட் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன கோர்ஸ் படிக்கிறது? அந்த கோர்ஸ்க்கு வேலை கிடைக்குமா? அப்படியே வேலை கிடைச்சாலும் சேலரி ஜாஸ்தியாக இருக்குமா? இப்படி கரெக்டாக சூஸ் பண்ணுற அந்த கோர்ஸை எந்த காலேஜில் படிக்கிறது, எந்த சிட்டியில் படிக்கிறது, ஃபீஸ் எவ்வளோ ஆகும், பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், அந்த காலேஜோட ரெப்புடேஷன் என்ன? இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் இந்த டைமில் உங்களை சுற்றி இருக்கும். சேம் இதே டவுட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் நான் ஸ்கூல் முடிச்சப்பையும் என்னை சுற்றியும் இருந்துச்சு. பட் சம்ஹவ் நான் என்னோடய கெரியர் இன்ஜினியரிங் தான் சொல்லி ஸ்ட்ராங்காக அப்போ டிசைட் பண்ணிட்டேன். சேம் நீங்களும் இப்போ என்ன மாதிரி இன்ஜினியரிங் தான் உங்களோட கெரியர்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் மேபி அந்த டெசிஷன் மாறலாம். பிகாஸ் இந்த வீடியோவில் இப்போ 2020-25 இன்ஜினியரிங்கை சூஸ் பண்ணி படிக்கிறது ஒரு கரெக்டான ஆப்ஷனாக இருக்குமா என்னென்னு ஆஸ் அ இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து டீட்டெயில்டாக பேச போகிறேன். பட் பிஃபோர் தேட், இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இந்த ஃபேஸை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் என்னை பற்றின இன்ட்ரோவை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நான் அரவிந்த், நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் அண்ட் இப்போ கரண்ட்டாக ஒரு கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அலாங் த வே ஐம் ரன்னிங் திஸ் யூடியூப் சேனல் வேர் ஐம் ஷேரிங் மை லேர்னிங்ஸ், மிஸ்டேக்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது என்னோடய ஜேர்னியை டாக்குமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கன்சிடர் சப்ஸ்கிரைப். நீங்கள் பண்ணுற அந்த ஒரு சப்ஸ்கிரைப்னால நம்ம 2 பேர் லைஃப்மே மாறலாம். ஹூ நோஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ வேர்ல்டோட கரண்ட் பிக்சர் எப்படி இருக்குன்னா, டெக்னாலஜி அண்ட் இனோவேஷனோட பீக்கில் இருக்கும், எஸ்பெஷலி இன் 2020-25. ஒன்றும் இல்லை, இப்போ இருக்க நீங்கள் குளோபல் எக்கனாமியை ஒரு 2.5 years பேக் போய் 2022 கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம டெக்னாலஜி சைடில் எந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்கும்னு. இஃப் ஐ எம் நாட் ராங், 2022 நவம்பரில் ஓப்பன்ஏஐ வந்து அவங்களோட ChatGPT பப்ளிக்லாம் லான்ச் பண்ணாங்க. தென் ஏஐ வந்து அந்த ChatGPT வந்ததுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே போய் ரீச் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. தென் ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களோட ப்ராடக்ட்டில் எப்படி வந்து ஏஐ இன்டகிரேட் பண்ணலாம், அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஒரு புது ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, லான்ச் பண்ணாங்க அண்ட் ஸ்டில் லான்ச் பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த மாதிரி ஏஐயில் மட்டும்தான் நம்ம க்ரோ ஆகிருக்கோமான்னு கேட்டால் கிடையாது. AR/VR, ஆகுமெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, மெட்டா வந்து அவங்களோட Quest 3 வந்து லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி ஆப்பிள் விஷன் ப்ரோ லான்ச் பண்ணாங்க. அதில் நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் இருந்துச்சு, பட் நம்ம அதுலேயுமே க்ரோ ஆகிருக்கும். அதுதான் நான் மீன் பண்ண வரேன். அண்ட் இப்போ எப்படி வந்து ஏஐ வந்து ட்ரெண்டில் இருக்குது, ஏஐ வந்து பூமில் இருக்கோ, அதே மாதிரி இன் ஃபியூச்சர் குவாண்டம் கம்ப்யூட்டிங்னு சொல்கிறாங்க அண்ட் எக்ஸட்ரா. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஃப்யூச்சர்லேயும் நம்ம டெக் சைடில் எவால்வ் ஆகிட்டே தான் இருக்க போகிறோம். இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதெல்லாமே டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன். இதுக்கும் இன்ஜினியரிங்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது. பிகாஸ் இதுதான் இன்ஜினியரிங்கே. இன்ஜினியரிங் இஸ் நத்திங் பட் ப்ராப்ளம் சால்விங் ஆர் பில்டிங் சம்திங் நியூ. இப்போ நீங்கள் மற்ற ஃபீல்டெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த எவல்யூஷன்ற விஷயம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி க்ரோ ஆக இன்ஜினியரிங்கும் க்ரோ ஆகிட்டே இருக்கும். இன்ஜினியரிங் க்ரோ ஆக டெக்னாலஜியும் க்ரோ ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் போத் ஆர் இன்டர் கனெக்டட். இப்போ வந்து ஏஐ இருக்குது, விர்ச்சுவல் ரியாலிட்டி இருக்குது, ஆகுமெண்டட் ரியாலிட்டி இருக்குது அப்படின்னா அதை எப்படி பயோமெடிக்கல் சைடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதை எப்படி எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் சைடில் கொண்டு வரலாம், இப்போ மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் ஏஐ யூஸ் பண்ணி என்ன ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்குன்னா அதை வந்து எப்படி லெவரேஜ் பண்ணிக்கலாம், அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து இப்போ இல்லை, ஈவன் 2050 போனால் கூட அவுடேட்டட் அப்படிங்கிற ஒரு மேட்டருக்குள்ளாரே வராது. இன்ஜினியரிங்குள்ளார நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும். இன்ஜினியரிங்கோட நேம் மாறி இருக்கலாம், இன்ஜினியரிங் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்கலாம். பட் இன்ஜினியரிங் அவுடேட்டட் ஆகாது, அதுக்கு எப்பயுமே ஸ்கோப் இருந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் ஹியர் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த இன்ஜினியரிங் சப்ஜெக்ட், ஹியர் ஐம் டாக்கிங் அபவுட் இன்ஜினியரிங் ஆஸ் அ ஃபீல்டு. ஸோ ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறேன், இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். பட் சில சேலஞ்சஸ் அண்ட் கன்சிடரேஷன்ஸ் இருக்குது, அதையும் நான் ஷேர் பண்ணிடுறேன். அதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு தென் டிசைட் பண்ணுங்கள். சேலரி ஆஸ்பெக்ட். நான் எதுக்காக சேலரி பற்றி ஃபர்ஸ்ட்லேயே பாயிண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட என் கோல், நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளோட என் கோல் என்னவாக இருக்கும்னா ஒரு நல்ல ஜாபுக்கு போயிட்டு நிறைய மணி மேக் பண்ணணும். இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளோட என் கோலாக இருக்கும். அந்த நிறைய மணி இன்ஜினியரிங்கில் பாசிபிளான்னு சொல்லி கேட்டிங்கன்னா த ஆன்சர் இஸ் எஸ், அஃப்கோர்ஸ் பாசிபிள். இன்றைக்கி ஹை பேயிங் ஜாபில் இருக்கவங்களும் இன்ஜினியர்ஸ் தான், அண்ட் அட் த சேம் டைம் லோ பேயிங் ஜாபில் இருக்கவங்களும் இன்ஜினியர்ஸ் தான்.
இதுக்கு வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் ரீசன்ஸாக இருக்குது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் ஸ்ட்ரீம் யூ வாண்ட் பிக், விச் காலேஜ் யூ ஆர் கோயிங் டு சூஸ், அண்ட் அல்டிமேட்லி ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிக்கிறீங்க, உங்கள் ஸ்கில் செட்டை எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்கன்றதை பேஸ் பண்ணி இந்த சேலரின்ற விஷயம் நடக்கும். பட் சேலரி வைஸ்லையுமே இன்ஜினியரிங் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். நீங்கள் இதை வந்து சேலரி ஆஸ்பெக்டில் கன்சிடர் பண்ணிக்கலாம். காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட். In engineering, some areas like computer science and engineering, information technology, data science, மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் வந்து இசிஇ, இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஹைலி காம்படிட்டிவ். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் தான் வேணும்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து 2 வகையான ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த டிபார்ட்மெண்ட் தான் வேணும், இந்த கோர்ஸ் தான் வேணும்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கனால, லைக் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதே கோர்ஸ் தான் வேணும்னு இருக்கனால இது என்ன பண்ணுன்னா அந்த கோர்ஸை சூஸ் பண்ணுறதுலே, அந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுலே வந்து ஒரு காம்படிஷனை க்ரியேட் பண்ணுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபீல்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாலும் யூ நீட் டு ஹேவ் த ரைட் கட் ஆஃப் டு கெட் தட் கோர்ஸ். இல்லை அப்படின்னா ஒன்று காலேஜ், நீங்கள் நினச்ச காலேஜ் வந்து போக முடியாமல் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த கோர்ஸையை கூட மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே காம்படிஷன் ஹெவிங்கிறனால. அண்ட் செகண்ட் ப்ராப்ளம்னு பார்த்தோன்னா, இப்போது இந்த கோர்ஸ் தான் வேணும், இந்த டிபார்ட்மெண்ட் தான் வேணுங்கிறதுனால காலேஜும் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீட்டோட கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்குறப்போ இன் ஃபியூச்சர் ஜாப் ஓப்பனிங்ஸோட கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் சப்போஸ் ஆகலை, இதே லெவலில் தான் இருக்குது, இல்லை இதை விட கம்மியாக போகுது அப்படின்னா அங்கே வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். அதாவது சப்ளை, இப்போ இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் முடிச்சுட்டு வர இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து அதே லெவலில் தான் இருக்குது, இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னா டிமாண்ட் வந்து கம்மியாயிரும். ஸோ இட் லீட்ஸ் டு ஒன்று அன்எம்ப்ளாய்மெண்ட், அப்படி இல்லைன்னா லோ லெவல் சேலரி பேக்கேஜ். இங்கே போய் தான் இது வந்து முடியும். இதுதான் செகண்ட் ப்ராப்ளம். இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸ். இன்ஜினியரிங்கோட இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கவே இருக்காது, அது ரேப்பிடாக மாறிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி எப்படி வந்து சிஎஸ்சி, ஐடி, இசிஇ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் ட்ரெண்டில் இருக்கோ, சூப்பர் பாப்புலராக இருக்கோ, அதே மாதிரி ஒரு டைமில் இன்ஜினியரிங்னாலே சிவில் அண்ட் மெக்குன்னு மட்டும்தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நான் ஸ்கூல் படிக்கும் போது கூட இன்ஜினியரிங்னாலே சிவில் அண்ட் மெக்குன்னு மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன். தென் ஹையர் கிளாஸஸ் போக போக தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்குது, ஐடின்னு ஒரு ஃபீல்டு இருக்குது, கெமிக்கல் இன்ஜினியரிங்னு இருக்குது, ஏரோநாட்டிக்கல்னு இருக்குது. இந்த மாதிரி இன்ஜினியரிங்குள்ளார நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்றதே எனக்கு ஹையர் கிளாஸஸ் போக போக தான் தெரிய ஆரம்பிச்சது. அண்ட் இஃப் ஐம் நாட் ராங், அதாவது எங்கள் பேட்ச் 2020 தான் இந்த இசி அண்ட் ஐடி செக்டார்ஸோட டிமாண்டே வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் லாக்டவுன் போட்டிருந்தாங்க, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர்லாம் வந்து அப்போ தான் பாப்புலரில் இருந்துச்சு. ஸோ அப்போலேருந்து தான் இந்த டிமாண்ட் வந்து க்ரியேட் ஆக ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு டைமில் ட்ரிபிள் கொஞ்சம் பாப்புலராக இருந்துச்சு. என்ன சொல்ல வரேன்னா, இந்த இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட் வந்து மாறிட்டே தான் இருக்கும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும்னு கிடையாது. அப்படி சூஸ் பண்ணிங்கன்னா அது மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து ராங்காக தான் அமையும். ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நெக்ஸ்ட்டு வரப்போகிற 4 இயர்ஸ்க்கு வந்து நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணுவேனா, அந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்துட்டேனான்னு சொல்லி நீங்கள் உங்களே ஒரு கொஷின் பண்ணிக்கோங்க. அந்த கொஷினுக்கான ஆன்சர் எஸ்னா மட்டும் பிக் த கோர்ஸ், அதர்வைஸ் டோன்ட் டூ தட். டிகிரி மேட்டர்ஸ். நீங்கள் இன்றைக்கி இன்டர்நெட்டில் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்த்துருக்க சான்சஸ் இருக்குது. லைக் காலேஜ் டிகிரி, காலேஜ் சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம பண்ண போகிற ஜாபுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கில்ஸ் தான் மேட்டர், ஸ்கில்ஸ் தான் எல்லாமே. ஸோ காலேஜ் டிகிரியும் காலேஜ் சப்ஜெக்ட்டும் வந்து வேஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஐ பார்ஷியலி அக்ரி டு தட். ஸ்கில்ஸ் தான் முக்கியம், ஸ்கில்ஸ் செட் தான் எல்லாமே, அதுக்கு நான் அக்ரி. பட் இந்த காலேஜ் டிகிரி வேஸ்ட்டுங்கிறது, காலேஜ் சப்ஜெக்ட்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறது வந்து ஒரு புல்ஷிட்டான பேஜ். இஃப் சம்மன் டாக்கிங் லைக் தட் டு யூ அப்படின்னா தென் தே ஆர் ட்ரைங் டு செல் சம்திங் டு யூ. ஏதோ ஒரு விஷயத்தை உங்ககிட்ட விற்க பார்க்குறாங்க, அதனால தான் வந்து இதை இறக்கி பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரேண்டமான இன்ஃப்ளூயன்சர்ஸோட பேச்சோ இல்லை இன்டர்நெட்டில் இருக்க வீடியோஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணிவிட்டு நான் வந்து டிகிரி படிக்க போகிறதில்ல, படிச்சுட்டு இருக்க டிகிரியை நான் வந்து ட்ராப் அவுட் பண்ண போகிறேன்ற மாதிரி ஐடியாலலாம் இருந்தீங்கன்னா அந்த ஐடியாவை குழி தோண்டி புதைச்சிருங்க. இல்லைனா ஃப்யூச்சரில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எஸ்பெஷலி நீங்கள் ஃபினான்ஷியலாக ஒரு லோ பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க, இல்லை உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்க போகிறீங்க, இல்லை ஃபர்ஸ்ட் டிகிரி ஹோல்டராக இருக்க போகிறீங்க அப்படின்னா இந்த டிகிரி ட்ராப் அவுட்டு, இல்லை நான் டிகிரி படிக்க போகிறது இல்லை, டிகிரி வேஸ்ட்டுங்கிற ஒரு ஜோனுக்குள்ளாரே வந்துடாதீங்க. அந்த சோ கால்டு இன்ஃப்ளூயன்சர் பேச்செல்லாம் கேட்டு மயங்கிடாதீங்க. இல்லைனா உங்கள் ஃப்யூச்சர் தான் வந்து பயங்கரமாக அடி வாங்கும். மோர் ப்ரெஷர் டு ஸ்டாண்ட் அவுட். we all know that ஒரு லாஸ்ட் 2 இயராக ஐடி ஜாப் மார்க்கெட் வந்து கொஞ்சம் புவராக தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. லோ ஹையரிங் கவுண்ட், ரெசிஷன், லே ஆஃப், இந்த மாதிரி கொஞ்சம் கிளம்ஸியாக தான் இருக்குது. பட் இன் 2020-25 இருந்து சேஞ்ச் இருக்கும், க்ரோத் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தோ க்ரோத்தே இருந்தாலும் இங்கே காம்படிஷன் ஹெவிங்கிறனால நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கணும். ஒரு டிகிரியோடு சேர்த்து ஸ்கில் செட்,
கம்யூனிகேஷன், நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ், இன்டர்ன்ஷிப், ஹேக்கத்தான் இதெல்லாம் பண்ணியிருந்தீங்க, இதெல்லாம் அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா க்ரௌடில் இருந்து ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கலாம். இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் த ஃபியூச்சர். ஸோ இது வந்து இன்ஜினியரிங்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டிகிரி படித்தாலும் க்ரௌடில் இருந்து தனியாக தெரிஞ்சிங்கன்னா மட்டும்தான் யூ கேன் டூ சம்திங் மோர் தென் தெம். ஸோ அதனால் உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன் எனி ஃபீல்டு. கன்க்ளூஷன், அட் த எண்ட் இப்போ நான் ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனையும் கன்சிடர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் இன்ஜினியரிங் வந்து நான் படிக்கலாமா வேணாமா. நான் மீன்ஸ் நீங்களே அவங்கள கேட்டுக்கோங்க, நான் இன்ஜினியரிங் வந்து படிக்கலாமா வேணாமான்னு நீங்களே டிசைட் பண்ணுங்கள். இப்போது நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச ரியலிஸ்டிக் இன்ஃபர்மேஷன் என்ன கரண்ட்டாக இப்போ நடந்துகிட்ருக்கோ அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போது நீங்கள் மெடிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஆர்ட்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ரிலேட்டடான ஃபீல்டில் படிச்சுட்டு இருக்கவங்க படித்து முடித்தவங்கள ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அங்கேருந்து அட்வைஸ் கேட்குறதும் அங்கேருந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது தான் ஒரு கரெக்டான வேவாக இருக்கும். ஏன்னா ஒரு ரேண்டம் பர்சன் கிட்ட நீங்கள் கேட்குற அட்வைஸ் எல்லா டைமும் கரெக்டாக தான் இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஸோ ட்ரை டு ரீச் அவுட் ரைட் பீப்புள். அதுக்கு நீங்கள் வந்து லிங்க்டின் யூஸ் பண்ணிக்கலாம். நான் லிங்க்டின் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து இந்த சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஃபீல்டில் இருக்க பீப்புளை வந்து ரீச் அவுட் பண்ணி பார்க்கலாம், யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து கார்ட்லேயோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயோ வந்து அந்த வீடியோவை ஆட் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி இன்னும் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒன்று ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன், இல்லைனா ஐ ட்ரை டு மேக் செப்பரேட் வீடியோ ஃபார் தட். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு வந்து கூட நான் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹோப் நான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப். திஸ் இஸ் அரவிந்த். டூ இன்ஸ்பயர்.